ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே சண்டே வந்து நாங்கள் நான்வெஜ் எடுப்போம். இந்த தடவை நான்வெஜ் எடுக்கலை, ஏன்னா கொஞ்சம் எனக்கு உடம்புக்கு முடியலை, அதனால் நான்வெஜ் எடுக்கலை. சரி, ஏதாவது இது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லி பசங்க சொன்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேப்சிகம், அதாவது குடமிளகா இருக்குது பார்த்தீங்களா, அது 2 மிளகா இருந்தது. அதுவும் அப்புறம் வெள்ளரிக்காய் இருந்துச்சு. வெள்ளரிக்காயும் நீட்டாக கட் பண்ணி கேப்சிகத்தை காட்டுறதுக்குள்ள என் பொண்ணு வந்து பஜ்ஜி மாவில் பூரா போட்டு பரட்டி வச்சிருச்சு. அதனால் அதை காட்ட முடியலை. வெள்ளரிக்காயும் கட் பண்ணி அதை தான் நான் இன்றைக்கி பஜ்ஜி மாதிரி போட்டேன். டேஸ்ட் நல்லாவே இருந்தது. மயோனஸோடு வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ என் பொண்ணு போடுறது வந்து அந்த குடமிளகா தான். அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மீதி பஜ்ஜி மாவு இருந்தது, என்ன பண்ணேன்னு தெரியல. சரி ஆனியன் உருளைக்கிழங்கு ஏதாவது போடலான்னு பார்த்தோம். சரி வெள்ளரிக்காய் தான் இருக்குதே, வெள்ளரிக்காய் பஜ்ஜி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடன்னு எடுத்து பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து மிளகா பஜ்ஜி. அதுக்கப்புறமேட்டு தான் மிளகானா இந்த மிளகா கிடையாது, பஜ்ஜி மிளகா கிடையாது, குடமிளகா. நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயை கட் பண்ணி அதையும் வந்து பஜ்ஜியாக போட்டு எடுத்துட்டோம். டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. குடமிளகா பஜ்ஜியுமே நல்லா இருந்தது. வெள்ளரிக்காய் பஜ்ஜி செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இருக்குது, என்னால் கையில் வச்சு அதை பிச்சு கூட காட்ட முடியல, அவ்வளோ சூடாக இருந்தது. பாருங்கள், உள்ளே வந்து அந்த கேப்சிகம் தெரியுது அவங்களுக்கு, அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.